நாங்க புதுசா கட்டிக்கிட்ட ஜோடிதானுங்க, நல்ல பாட்டு படிக்கும் வானம் பாடிதானுங்க. புதுசா கட்டிக்கிட்ட ஜோடிதானுங்க, நல்ல பாட்டு படிக்கும் வானம் பாடிதானுங்க. டமுக்கடி பாண்டியாலோ டமுக்கடி பாண்டியாலோ டமுக்கடி பாண்டியாலோ டமுக்கடி பாண்டாயாலோ. ஏ சிங்கி ஏ சிங்கா ஏ சிங்கி ஏ சிங்கா. தேற்றே ஆடும் அந்த அந்த பாட்டு வந்த சமயத்தில். அருமை நண்பர் ராம்ஜி ஜெகநாதன் அவருக்கு எல்லாரும் ஒரு பெரிய கைதட்டு கொடுத்து இந்த முயற்சிக்காக அவரை வாழ்த்தணும். காரணம், நான் இந்த இடத்துல நிற்கிறதுக்கு மிகப்பெரிய அடித்தளமாக இருந்தது மதுரை ராம்ஜி ஆடியோ நிறுவனம் தான். காரணம், தலக்குண்டு அந்த பகுதியில் மட்டும்தான் எங்களுடைய பட்டிமன்றம் நடந்துகிட்டு இருந்துச்சு. அதை தொடர்ந்து ஒருத்தர் முதன்முறையாக பேராவூரணி அப்படிங்கிற ஒரு ஊரில் நீலகண்ட விநாயகர் கோயிலில் என்னுடைய பட்டிமன்றத்தை ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அப்போ லியோனினா யாருக்குமே தெரியாது, பெரிய பெரிய பட்டிமன்ற நடுவர்களைத்தான் தெரியும். லியோனின்னு ஒரு பேச்சாளர் கூட யாருக்கும் தெரியாது. அந்த நேரத்தில் அந்த ஊருக்கு என்னை கூட்டு போயிருந்தாங்க. மிகப்பெரிய திருவிழா, ஒரு வயக்காட்டை செம்மப்படுத்தி மேடை போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட ஊர் முழுதும் ஸ்பீக்கர் கட்டியிருக்காங்க. மேடையில் நாங்கள் எங்கள் டீம் போய் உட்காந்துருக்கோம். முன்னால் 6 பேர் உட்காந்துருந்தாங்க. அதில் 3 பேர் மைக் செட்டு போடுறவங்க. நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ண அந்த ஒரு பிடிஓ ஒருத்தர், அவங்க குடும்பத்தில் இருக்க ஒரு 3 பேர், மொத்தம் 6 பேர் தான் ஆடியன்ஸ். முதல்ல திண்டுக்கல் மாவட்டத்தை விட்டு வெளி மாவட்டத்தில் பேச போகிறோமே, பெரிய கூட்டம் கூடி இருக்கும்னு நினச்சி பார்த்தா 6 பேர் உட்காந்துருந்தாங்க. நிகழ்ச்சி தொடங்கி பட்டுக்கோட்டையா கண்ணதாசனான்னு தலைப்பு. நான் பாடி 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 பேச பேச ஊர் முழுவதும் ஸ்பீக்கர் கட்டியிருக்கிற அந்த பேச்சை கேட்டு கேட்டு ஒரு அரை மணி நேரத்தில் கிட்டத்தட்ட ஒரு 15,000 பேர் அந்த அரங்கு முழுவதும் கூடிவிட்டார். அந்த நேரத்தில் ஒருத்தர் திடீர்னு ஒரு டெக்கை தூக்கிட்டு மணிராஜ் ஆடியோஸ் அப்படின்னு ஒருத்தர் பாதி பட்டிமன்றத்தை ரெக்கார்ட் பண்ணி அதை அவருடைய ஆடியோ நிறுவனத்தில், அந்த மைக் செட்டு நிறுவனத்தில் காலையில் போட்டு விட்டுட்டு இருந்திருக்காரு. யாரோ ஒரு கிழமை இந்த போடு போடுறாரு பேச்சு அப்படின்ட்டு அந்த கேசட்டை காப்பி போட்டு அவர்கிட்ட வாங்கிட்டு இருந்தாங்க. இந்த மணிராஜ் ஆலங்குடி கேசட் அப்படிங்கிறதான் முதல்ல லியோனியனுடைய குரல் வெளியில் வந்துச்சு. அது அன்அஃபிஷியலாக. ஆனால் அந்த மாதிரி இருந்த என்னை உலகம் முழுவதும் ஒரு அஃபிஷியலாக ஒரு தலைப்பை கொடுத்து பேச வச்சு ஒரு கம்பெனி ஆடியோ கேசட்டை ரிலீஸ் பண்ணி உலகம் முழுவதும் என்னை கொண்டு சென்ற பெருமை மதுரை ராம்ஜி ஆடியோ நிறுவனத்தை தான் சாரும். அதில் முதல் தலைப்பு பட்டுக்கோட்டையா கண்ணதாசனா, அதுக்கப்புறம் பழைய பாடலா புதிய பாடலா. அதுதான் பயங்கரம். அந்த கேசட்டு எவ்வளோ தூரத்துக்கு ரீச் ஆயிடுச்சுன்னா, இந்த சென்னையிலேருந்து மதுரையிலேருந்து சென்னைக்கு வர்ற வழியில் விக்கிரவாண்டின்னு ஒரு ஊரில் பஸ்ஸை நிப்பாட்டுவாங்க. அங்கே அந்த கேசட்டை நைட்டு 2 மணிக்கு போடுவாங்க. நல்லா தூங்கிட்டு இருந்தவங்களாம் எந்திரிச்சு யூரின் பாஸ் பண்ண நின்றுவிட்டு அந்த கேசட்டை கேட்டு கேசட்லாம் வாங்கிட்டு போயிட்டுருக்காங்க. நானும் ஒரு பஸ்ஸில் அங்கே நின்னேன். ஒருத்தன் தட்டில் வச்சு வடை விற்கிற மாதிரி விற்றுட்டு வர்றாங்க கேசட்டு. லியோனி கேசட்னு பாட்டுக்கு வியாபாரம் ஆகுது. என்கிட்ட என் கேசட்டே விற்றான். லியோனி கேசட்டு நல்லா இருக்கு அப்படின்னு. நல்லா பேசுவார் ஐயா அவர் அப்படின்னு. அதெல்லாம் சூப்பராக பேசுவார் சார் அப்படின்ட்டு என்கிட்ட பேசி, எவ்வளோவியா ஒரு கேசட்னா விலையை சொல்லி நான் வாங்க போகிறப்ப லைட்டில் என் முகத்தை பார்த்துட்டு லியோனி வந்திருக்காருன்னா அந்த கூட்டமே திரண்டு அப்போ தான் நான் யாருங்கிறது எல்லாத்துக்கும் தெரிய வந்தது. அப்படி அந்த கேசட்டை வெளியிட்டு கிட்டத்தட்ட ஒரு 15 தலைப்புகளில் என்னுடைய பட்டிமன்றத்தை முதன்முறையாக உலகம் முழுவதும் அறிய செய்த பெருமை ராம்ஜி ஆடியோ நிறுவனத்தை தான் சார். அடுத்து செம்மொழி மாநாட்டில் நடைபெறுற நிகழ்ச்சியில் என் பேரே இல்லை. அதில் பட்டிமன்றம் சாலமன் பாப்பியா தலைமையில் இருக்க பட்டிமன்றத்தில் யாரோ பேசுகிறாங்க, என் பேர் இல்லைன்ட்டு பக்கத்தில் தலைவர்கிட்ட போய் சொன்னேன். தலைவரே, நீங்கள் என்னுடைய ரசிகர், செம்மொழி மாநாட்டில் என் பட்டிமன்றத்தை அல்லது என் பேச்சு இல்லாமல் நீங்கள் நோட்டீஸ் அடிச்சிட்டிங்க அப்படின்னு. அப்படியா, உன்னை கூப்பிடலையா? சண்முகநாதன், இங்கே வாங்க, யார் பட்டிமன்றத்தில் பேசுகிறது, இந்த லிஸ்ட்டை கொடுங்க அப்படின்னாரு. அந்த லிஸ்டெல்லாம் பார்த்துட்டு அதில் தலைப்பு
மக்களின் வாழ்க்கையை பெரிதும் சீர்படுத்துவது பத்திரிகைகளா, திரைப்படமா, தொலைக்காட்சியா? அதில் பத்திரிகைகளைங்கிற அணியில் வந்து நக்கீரன் கோபால், திருப்பூர் கிருஷ்ணன், அப்புறம் இன்னொரு பத்திரிகையாளர் பேசுகிறாரு. தொலைக்காட்சி அப்படிங்கிற அணியில் வந்து எஸ்வி சேகர், அன்னைக்கு திமுகவில் இருந்தார். அவர் நம்ம நடிகை அவர்கள் இப்போ இன்றைக்கி பிஜேபியில் இருக்காங்க, குஷ்பு அவங்க. அதுக்கப்புறம் திரைப்படமேங்கிறதுல பாரதி ராஜாவும் வாகை சந்திரசேகர் இப்படின்னு ஒரு லிஸ்ட்டு இருந்தது. உடனே தலைவர் அதை பார்த்துட்டு குஷ்புங்கிற பேரை அடிச்சுட்டு திண்டுக்கல் லியோனி அப்படின்னு எழுதி நாளைக்கு ப்ரெஸ்ஸில் கொடுத்துரு அப்படின்னு சொல்லி அந்த செம்மொழி மாநாட்டில் நான் இடம்பெறுவதற்கு காரணமாக இருந்தது அந்த தெக்கித்தி பொண்ணு சீரியலில் அந்த 1000வது எபிசோடில் நான் பேச வந்தது தான். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த டப்பாங்குத்து அப்படிங்கிற அந்த வார்த்தையே எப்படி வந்துச்சு அப்படின்னு சொன்னால், பெரும்பாலும் நம்ம நரிக்குறவ சகோதரர்கள்லாம் ஒரு கழுத்தில் ஒரு டப்பாக்கு போட்டிருப்பாங்க, டால்டா டப்பா. அந்த டப்பாவை தாளம் போட்டுக்கிட்டு தான் அவங்க உட்காந்து பாட்டு பாடிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி 2 டால்டா டப்பாவை போட்டு ஒளி விளக்கு படத்தில் எம்ஜிஆரும் 2 முதலமைச்சர் ஒரு நாட்டுப்புற பாட்டை அன்னைக்கு பாடி பயங்கர பிரபலியம் பண்ணாங்க. நாங்க புதுசா கட்டிக்கிட்ட ஜோடிதானுங்க, நல்ல பாட்டு படிக்கும் வானம் பாடிதானுங்க. புதுசா கட்டிக்கிட்ட ஜோடிதானுங்க, நல்ல பாட்டு படிக்கும் வானம் பாடிதானுங்க. டமுக்கடி பாண்டியாலோ டமுக்கடி பாண்டியாலோ டமுக்கடி பாண்டியாலோ டமுக்கடி பாண்டாயாலோ ஏ சிங்கி ஏ சிங்கா ஏ சிங்கி ஏ சிங்கா தேற்றே ஆடும். அந்த அந்த பாட்டு வந்த சமயத்தில் நாட்டுப்புற பாட்டுங்கிறது நம்ம வாழ்க்கையோட கலந்தது. என் வாய்ஸு கொஞ்சம் டல்லாக இருக்கிறதுக்கு காரணம், காலையில் திடீர்னு எனக்கு இருமல் வந்து ரொம்ப சோகம்லாம் போய் ஆஸ்பத்திரியில் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இங்கே வந்தேன். டாக்டர் சொன்னார் இன்றைக்கி எங்கேயும் போக வேணான்னாரு. முக்கியமான நிகழ்ச்சி, என் வாழ்க்கையில் நன்றி கடன் செலுத்துவதற்கான ஒரு நிகழ்ச்சி இது. அதனால் இந்த இடத்துக்கு நான் போய்த்தான் ஆவேன். அந்த மேடையில் நான் வந்து பயங்கர இருமி மணி யோசை கேட்டு எழுந்து பாட்டு மாதிரி இருந்தால் கூட பரவாயில்ல, பேசிட்டு வந்துடுவேண்டா அப்படின்னு சொல்லி என்னை இந்த உலகத்துக்கு அறிமுகம் செய்த தாய் போன்ற ராம்ஜி ஆடியோ நிறுவனம் தயாரித்த அந்த படத்தில் வாழ்த்தி பேசணும்னு வந்தேன். நாட்டுப்புற பாட்டுங்கிறது நம்ம வாழ்க்கையோட கலந்தது. உதாரணத்துக்கு ஒரு தாலாட்டு பாட்டு இப்போ புருஷன் முண்டாட்டி 2 பேரும் பாடுறாங்க. ஒரே ஒரு பிள்ளை, அந்த அம்மா பாடுது, மாமே அடிச்சாரோ மல்லிகைப்பூ செண்டாலே, அத்தை அடிச்சாலோ அரளிப்பூந்தண்டாலே, வெண்ணையில விலங்கு பண்ணி வெயிலில் போட்டு வைப்போம் ரே 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 ரே. அந்த அம்மா பாடுதில்ல, புருஷன் பேசாமல் இருக்க வேண்டியானே, அவன் தொட்டியை வாங்கி என்ன பாடுறான் தெரியுமா? ஆரும் அடிக்கவில்லை ஐவிரலும் தீண்டவில்லை, அவன் தானே அழுகிறாண்டி, தம்பி தோண வேணுமுன்னு தம்பி தோண வேணும். அடுத்த பிள்ளைக்கு விட்டு எங்கே போடுறான் பாருங்க. அவனா கேட்டான் எனக்கு தம்பி வேணும்னு, அவன் கேட்டான்ட்டு பாடி அடுத்த பிள்ளைக்கு ரெடி பண்ணுறான் பாருங்க. இவ்வளவு பெரிய ஒரு இல்லற வாழ்க்கையை ஒரு தாலாட்டு பாட்டில் தன்னுடைய மனைவிக்கு அந்த சிக்னல் கொடுக்குறான் பாருங்க.